நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோமாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 21. Now when all the people were baptized, it came to pass that Jesus also being baptized and praying, and the heaven was opened. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையின் மூலமாய் தேவன் நம்மோடு ஒவ்வொரு இருதயங்களிலும் கர்த்தர் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த ஆண்டவரே உம்முடைய திரு வார்த்தையின் மூலமாக கர்த்தாவே ஒவ்வொரு இருதயங்களிலும் நீங்க பேசுங்க. கர்த்தாவே ஆண்டவரை நீ பேசுகிற தேவன். கர்த்தாவே ஆண்டவரை வார்த்தையாகிய தேவன் ஒவ்வொரு இருதயத்திலும் பேசி ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உடைய வார்த்தை ஆண்டவரே மேன்மைப்படுத்தும். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் உடைய வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதிங்க. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். ஞானஸ்தானம் என்பது என்னது? தேவனுக்கு நமக்கும் உடன்படிக்கையாய் இருக்கிறது. பாவத்துக்கு செத்து நீதிக்கு நாம் பிழைக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசு கிறிஸ்து மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தார். நம்ம அடிச்சுவடுகளை அவர் வைத்து போனார். ஒவ்வொரு மனிதனும் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் ஞானஸ்தானம் பெற்று என்ன செஞ்சாராம்? ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. நாம் கூட ஜெபம் பண்ணணும். ஒவ்வொருடைய ஜெபத்திற்கு வானங்கள் திறக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வழிவாசல் திறக்க வேண்டும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கர்த்தரை கண்டடைவீர்கள். அப்ப தட்டும் போதுதான் வழிவாசல், அடைக்கப்பட்ட அந்த வாசல் திறக்கப்படும். இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் ஒரு தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் பாருங்க ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஒவ்வொருடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கிறோமா? நம்முடைய ஜெபம், நம்முடைய ஜெபத்திற்கு ஒரு உயிர் இருக்கிறதா? உயிர் உண்டாகவே நம்முடைய ஜெபம் செத்து போன ஜெபமா இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்ம விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்திற்கு வானங்கள் திறக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து ஜெபித்த போது ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டதே. இந்த நாட்களில் நாம் ஒருமனப்பட்டு கருத்தோடு நாம் ஜெபிக்கும் போது வானங்கள் திறக்கப்படும். எலியாவுக்கு நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தோம். ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் நம்முடைய ஒவ்வொருடைய ஜெபத்திற்கும் ஒரு ஜெபம் ஒரு உயிர் உள்ளதா இருக்கணும், உயிர் உண்டாகணும். ஆகவே நாம் பண்ற ஜெபத்துக்கு வானங்கள் திறக்கப்படுகிறதா? இந்த வேளையில் நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு மனிதன் தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது வானம் திறக்கப்படுகிறது. வானம் திறக்கப்பட்டு உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் நிரப்புகிறார், தருகிறார். மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். உன்னதத்துல சகலவித ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அவர் சொன்ன கட்டளையின்படி நாம் காணப்பட்டு அவரை அன்பு கூறும் போது, தேவனை நாம் பிரியப்படுத்தும் போது நமக்கு எது எது தேவையோ அத்தனையும் தேவன் தந்து விடுகிறார். நம்ம கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்றது கஷ்டமா? கஷ்டம் கிடையாது. தேவனோடு நாம் பேசுறோம். போன் மூலமா மணிக்கணக்கா எவ்வளவோ தூரத்தில் இருக்கிறவங்களை பாருங்க, செல்போன் கூட வெடிச்சிரும் போல. செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆனாலும் 2வது சார்ஜர் போட்டு பேசுறோம். பாருங்க எவ்வளவு அடிமைப்படுத்தி இருக்கிறான் பிசாஸ்.
தேவனோடு நாம் ஜெபத்தின் மூலமா பேசுறது நமக்கு வருத்தம் உண்டாகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மணிக்கணக்கா ஜெபத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா உங்க ஜெபத்தை நிறுத்தவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பண்ற ஜெபத்திற்கு வானங்கள் திறக்கப்பட வேண்டும். வாசிங்க மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். என்ன கொண்டு வரணுமா? தசம பாகங்கள் எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து, வானத்தின் பல கனிகள் இருக்கான் பாருங்க, வானத்துல பனகனிகளை திறந்து, அப்ப கர்த்தருக்கு கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நம்ம வேலை செய்யற சம்பாத்தியத்துல மனப்பூர்ணமாய் கொடுப்போமா வேணாமா அது நீ கொடுக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா கை வராது. மனப்பூர்ணமா கொடுக்கணும் பாருங்க. அப்படிப்பட்ட மனப்பூர்ணமா கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தரும்போது என்ன திறக்கப்படுமா? வானத்தின் பல கனிகளை திறந்து, வானத்தின் பல கனிகளை திறந்து, அவர் திறந்து என்ன செய்யறாரு? இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றாவா? சேனைகளின் கர்த்தருங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று நாம் பார்க்கிறோம், கர்த்தர் வானத்தை யாருக்கு திறக்கிறார், எப்படி திறப்பார் என்று நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு கர்த்தர் வானத்தை திறப்பார் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனத்துல பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். நாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் கர்த்தர் வானத்தை திறப்பார். 2வது நாம் பார்க்கிறோம், கபடற்ற உத்தமர்களுக்கு கர்த்தர் வானத்தை திறப்பார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 51வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல கபடற்ற உத்தமன் என்று நாத்தான் வேலை பற்றி தேவன் சொல்லுவதை பார்க்கிறோம். கபடற்ற உத்தமர்களுக்கு கர்த்தர் வானத்தை திறப்பார் என்று. பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் வாசிங்க, தேவதூதர்கள் மனுஷரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். முதலாவது வானத்தை யாருக்கு திறப்பார்? ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு வானத்தை திறப்பார். 2வது கபடற்ற உத்தமர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? வானத்தை திறப்பார். நீங்க எழுதி வச்சுக்கிறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை நான் கேட்பேன். 3வது தேவ நீதியை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் வானத்தை திறப்பார் என்று நாம் பார்க்கிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 10வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். அவர் ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார் என்று இயேசு கிறிஸ்து பாருங்க வந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். யோவான் ஸ்தானன் மிடம் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்பதுதான் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது தேவனுடைய நீதி என்று நாம் பார்க்கிறோம். யோவான் ஸ்தானன் கையினால இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று அது ஒரு நீதியாய் இருந்தது. இந்த தேவனுடைய நீதியை இயேசு கிறிஸ்து செய்ததினால் அவர் ஜலத்திலிருந்து கரை ஏறினவுடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது தியானம் செய்கிறவர்களுக்கு தேவனுடைய தரிசனத்தை தந்து வானத்தை திறப்பார் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். வாசிங்க. 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால்,
வானம் திறக்கப்பட நான் தேவ தரிசனத்தை கண்டேன். பாருங்க, வானம் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன் என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். நாம் தியானத்தில் இருக்கும்போது வசனத்தை தியானிக்கும் போது தரிசனத்தை தருகிறார். தரிசனம் சொல்றது திடீர்னு நம்ம கண்ணுக்கு வெளிப்படுறது தான் தரிசனம். சொப்பனம் சொல்றது தன்னை மறந்து தூங்கும் போது சொப்பனத்தின் மூலமாக பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூங்குறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு சில கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. ஆகவே விழிப்புள்ளவர்களா இருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனத்தையும் கூட நாம் வாசிக்கிறோம். அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுங்கள், அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட வானம் திறக்கிறதாயும். யாரு? பேதுரு, அப்போஸ்தலராகிய பேதுரு. பசி, ஓவர் பசி உண்டாகும் போது அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில், பசி உண்டாகுது, ஆயத்தமா அவர் எங்க தான் போறாரு? அவன் ஞான சிருஷ்டி அடைந்து மாடிக்கு போறார். போய் அங்க என்ன செய்யறாரு? வானம் திறக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியிலுள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதும். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அது இறங்கி வருது அசுத்தம். பாருங்க, ஐயோ நான் அசுத்தமானத தீட்டானதை ஒன்று நானும் புசிப்பதில்லை. தேவன் நான் பரிசுத்தமாக்குன தீட்டு உள்ளது என்று நீ சொல்லாதே சொல்லிட்டு இந்த கீழே உள்ள வசனத்துல நாம் பார்க்கிறோம். ஆகவே பசி ஓவர். பசியா இருக்கும்போது அந்த இடத்துல என்னதான் செய்யணும்? நாம் தேவனை நோக்கி துதிக்கணும். ஞான சிருஷ்டி அடைந்து. இது ஒரு அனுபவம். எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது நாம் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவி நிறைந்தவராய் உன் வாழ்க்கையை வைத்திருக்கும் பொழுது அவர் எப்பொழுதுமே வானத்தை திறப்பார். எப்பொழுதுமே வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் நம்ம சரியாக தேவனுடைய உறவில் எந்த குறைவும் கண்டுபிடிக்க கூடாது. மனுஷருக்கு குறைவு இருக்கும், ஆனா முடிஞ்ச அளவுக்கு என்னதான் செய்யணும்? அந்த தேவனுக்கு முன்பாக சரியான முறையில் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தேவனுடைய உறவில் சரியாக இருந்துட்டு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, எப்பொழுதுமே உன்னுடைய ஜெபத்திற்கு வானத்தை திறப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 55, 56 இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். 55 அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாய் தேவனுடைய உறவில் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாய் இந்த ஸ்தேவான் இருந்தான். ஆகவே வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அல்லேலூயா. பாருங்க, அப்படி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களே செய்யற. எத்தனை நம்ம பார்த்தோம் இது வரைக்கும்? 5. முதலாவது என்ன சொல்லுங்க? ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு வானங்கள் திறக்கப்படும். 2வது, கபடற்ற உத்தமர்களுக்கு கர்த்தர் வானத்தை திறப்பார். 3வது, தேவ நீதியை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் வானத்தை திறப்பார். 4வது, தியானம் செய்கிறவர்களுக்கு தேவனுடைய தரிசனத்தை தந்து வானத்தை திறப்பார். 5, அப்படி பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டவர்களுக்கு அப்படி இருக்கும்போது அவர் எப்பொழுதுமே வானத்தை திறப்பார். அப்ப மத்தியானம் காலையிலும் கிடையாது. பாருங்க, அவருக்குள்ள நிறைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உடனடியாக நீ தேவனை நோக்கி கூப்பிடும் போது உடனடியாக உனக்காக பதில் வரும். வானத்தை திறப்பார். எத்தனை பேர் இந்த ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம்? ஜெபிக்கிறவங்க பாக்கியவான்கள்ங்க. ஜெப ஆவியை நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஜெபிக்கிறவங்க யாரு விடும் தேவையில்லாம தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது. ஜெப ஆவியை தடுத்து விடும். ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களையே கெடுத்துரும். ஆகவே ஜெபிக்கிறவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஏசப்பாலாம் தேவையில்லாம பேசினாரா? இல்ல. பகல் முழுதும் கிராமந்தோறும் பட்டணந்தோறும் நன்மை செய்கிறவராயிருந்தார். ராம் முழுவதும் ஜெபிக்கிறவராயிருந்தாருங்க.
இந்த நாளைக்குரிய கிருபைகளை பிதாவிடம் அவர் பெற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருடைய ஜெபம் கேட்கப்படுவதில்லை என்று முதலாவது என்ன பார்த்தோம்? நல்ல ஜெபிக்கிறவர்களுக்கு வானங்கள் திறக்கப்படும் என்று நாம் பார்த்தோம். இரண்டாவது, யாருடைய ஜெபம் கேட்கப்படுவதில்லை? ஒன்று, அக்கிரம சிந்தை உள்ளவர்களின் ஜெபம் கேட்கப்படுவதில்லை என்று சங்கீத புஸ்தகம் 66வது சங்கீதம் 18வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தாய், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது, இச்சைகளை நிறைவேற்றும் தகாதவித ஜெபம், அந்த அப்படிப்பட்ட ஜெபம் கேட்கப்படுவதில்லை என்று யாக்கோபு 4வது அதிகாரம் 3வது வசனம். வீடுகளை கூட நீங்க படிச்சு பாருங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று வாசிக்கிறோம். அதெல்லாம் தகாத ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை ஒருத்தன் துன்பப்படுத்துறானா அவனுக்காக நீங்க என்னதான் செய்யணுமா? ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே ஜெபத்துல வச்சு, ஆண்டவரே அவன் எப்படியா காலு கை இதாகட்டும், அப்படி ஜெபிக்க கூடாது. ஒரு நாவுல எது வருதோ அது உனையவே திருப்பிடும். ஆகவே அப்படி நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. இப்படி தகாத ஜெபமெல்லாம் கேட்கப்படுவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, மாயக்காரரின் ஜெபம் கேட்கப்படுவதில்லை. யோபின் சரித்திரம் 27வது அதிகாரம் 8-9. மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். 9வது வசனம், ஆபத்து அவன் மேல் வரும்போது தேவன் அவன் கூப்பிடுதலை கேட்பாரோ? ஒருபோதும் கேட்க மாட்டார். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது, வேதத்தை கேளாதவர்களின் ஜெபம் கேட்கப்படுவதில்லை. வேதத்தை கேளாதவங்க, எவன் ஒருவன் சத்தியத்துக்கு கீழ்ப்படியிலையோ அவங்க ஜெபம் ஒருபோதும் கேட்கப்படாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 28:9வது வசனத்துல பார்க்கிறோம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று நாம் வாசிக்கிறோம். 5, பாவிகளின் ஜெபம் கேட்கப்படுவதில்லை என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 31வது வசனத்துல பார்க்கிறோம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆகவே பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. அவன் பாருங்க, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனா இருக்கணும். தேவ பக்தி உள்ளவனா இருந்து தேவனுக்கு சித்தமானதை செய்யும் போதுதான் அவங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். அப்ப பாவிகளின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார் என்று வேதம் சொல்லுது. 6வது, துன்மார்க்கரின் ஜெபம் கேட்கப்படுவதில்லை என்று சங்கீத புஸ்தகம் 109வது சங்கீதம் 2வது வசனமும் 7வது வசனத்தையும் நாம் பார்க்கிறோம். துன்மார்க்கருடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது, கள்ள நாவினால் என்னோட பேசுகிறார்கள், பகையுண்டாக்கும் வார்த்தைகளால். 7வது வசனம், அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக கடவன், அவன் ஜெபம் பாவமாக கடவது. அவன் ஜெபம் பாவமாக இருக்க கடவுது என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து 7வது நாம் பார்க்கிறோம், பெருமை உள்ளவர்களின் ஜெபம் கேட்கப்படுவதில்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 12வது வசனத்திலையும் வாசிக்கிறோம். யோபின் சரித்திரம் 3வது அதிகாரம் 5:13 இந்த இடத்துலயும் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அது பெருமை. கொடுக்கும், இந்த கை வலது கை கொடுக்கும், இடது கை அறியாது இருக்க கடவுது என்று வேதம் சொல்லுது. அவன் பாருங்களேன், பெருமையாக சொல்றதை நாம் பார்க்கிறோம். அப்படி பெருமையுள்ளவரின் ஜெபம் ஒருபோதும் தேவன் கேட்க மாட்டார். யோபின் சரித்திரம் 35:13 பார்க்கிறோம். தேவன் வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடார், சர்வ வல்லவர் அதை கவனியார் என்று வாசிக்கிறோம். ஒருபோதும் வீண் வார்த்தை, ஜெபம் பேருல, ஜெபம் பண்றேன்னு பேருல வீண் வார்த்தைகளை அலப்புவாங்க. அந்த வார்த்தைக்கெல்லாம், வீண் வார்த்தைகளுக்கெல்லாம் தேவன் என்ன செய்ய மாட்டார்? செவி கொடுக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை கவனிக்க மாட்டார். அப்படிதான் வாசிக்கிறோம். 8வது, வீண் வார்த்தை உள்ள ஜெபத்தை தேவன்
கேட்பதில்லை என்று யோபின் சரித்திரம் 35:13 நாம் பார்க்கிறோம். தேவன் வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடார், சர்வ வல்லவர் அதை கவனியார் என்று நாம் பார்க்கிறோம். 9வது, பகைமை குணம் உள்ளவர்களின் ஜெபம் கேட்கப்படுவதில்லை என்று சங்கீத புஸ்தகம் 18வது சங்கீதம் 40:41 அதில் நாம் பார்க்கிறோம். நான் என் பையனரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் கூப்பிடுவார்கள், அவர்களை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கறதில்லை என்று இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட பகையை வச்சு செபித்தா அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்ய மாட்டார்? அவர் உத்தரவு கொடுக்க மாட்டார். 10வது பார்க்கிறோம், ஏழை கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் அவனுடைய ஜெபம் கேட்கப்படுவதில்லை. ஒரு ஏழை மனுஷன் அவனுடைய சத்தத்தை காதுல கேட்கறதே கிடையாது. செவியை அடைத்து கொள்வது, அடைத்து கொண்டு நீ எவ்வளவுதான் முக்கி ஜெபம்னாலும் அப்படிப்பட்ட ஜெபம் கேட்கப்படுவதில்லை என்று யார் சொல்றா? நான் சொல்றேன்னா கர்த்தர் சொல்றாரா? கர்த்தர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 13வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டார்கள், ஜெபத்தை கேட்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11வது, கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் செய்கிறவர்களின் ஜெபம் கேட்கப்படுவதில்லை. துரோகம், ஏசப்பாவுக்கு துரோகம் பண்ணவன் யாரு சொல்லுங்க பார்ப்போம்? யூதாஸ். அப்ப யூதாஸ் ஒரு தரம் தான் காட்டி கொடுத்தான். இப்போ உள்ள யூதாசுகள் என்ன செய்யறாங்க? அடிக்கடி இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிடுறாங்க, அடிக்கடி காட்டி கொடுக்குறாங்க, மறுதளிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப உள்ள யூதாஸோட இப்ப இருக்கிற யூதாசு தான், அவங்களுக்கு தான் நாம் பயப்படணும். பாருங்க, சாக்கிரதையா இருக்கும், அவளை விட்டு விலகி நாம் ஜீவிக்கணும். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், துரோகம் செய்யக்கூடாது. துரோகம் செஞ்சுட்டு ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார் என்று புலம்பல் 3வது அதிகாரம் 42-44 நாம் பார்க்கிறோம். நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம், ஆகையால் தேவரீர் மன்னியாதிருந்தீர். 44, ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்மை வாசிங்க எடுக்கலையா? மேகத்தால் மூடிக்கொண்டீர். மேகம் மூடப்பட்டிருக்கு, அப்படிப்பட்டவருடைய வானங்கள் திறக்கப்படாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12வது, தேவனுடைய பிரமாணங்களை மீறுகிறவர்களின் ஜெபம் கேட்கப்படுவதில்லை என்று எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 10-11 அதுல நாம் வாசிக்கிறோம். அவர்கள் என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று அந்நிய தேவர்களை சேவிக்க அவைகளை பின்பற்றி தங்களுடைய முன்னோர்களின் அக்கிரமங்களுக்கு திரும்பினார்கள். நான் தங்கள் பிதாக்களோட பண்ணின உடன்படிக்கை இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் மீறி போட்டார்கள் என்று இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11வது வசனம், ஆகையால் இதோ அவர்கள் தப்பிக்கொள்ள மாட்டாதபடிக்கு தீங்கே அவர்கள் மேல் வர பண்ணுவேன். அப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களை கேளாதிருப்பேன் என்று கேட்க மாட்டேன். நான் கூப்பிடுவாங்க என்னை நோக்கி, நான் கேட்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13, சந்தேகப்படுகிறவர்களின் ஜெபம் கேட்கப்படுவதில்லை. ஜெபத்துல சந்தேகம் நமக்கு வரவே கூடாது. யாக்கோபு 1வது அதிகாரம் 6-7 இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். 7வது வசனம், அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். சிந்தில கூட நினைக்கக்கூடாது. ஜெபத்துல சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் என்பது பிசாசனுடைய கிரியைகள். விசுவாசத்தோடு தேவன், எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் தான் சிருஷ்டித்தார், அந்த வானத்தை பூமியை சிருஷ்டித்த தேவன், ஜெபத்தின் மூலமா அவரோடு கேட்கும் போது அவர் தருவார் என்று விசுவாசிக்க வேணும். விசுவாசிக்கிறவள் தான் கேட்டுக்கொண்ட காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 14வது, அவிசுவாசம் உள்ள ஜெபம் கேட்கப்படுவதில்லை. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23-24 இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே
பிள்ளையின் தகப்பன். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் என்று வாசிக்கிறோம். இந்த பிள்ளையுடைய தகப்பனுக்கு அவிசுவாசம் இருக்கு. இந்த அவிசுவாசம் இருந்தாலுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அவன் உடனே அழுகிறான், தன் தவற சொல்றான். ஆண்டவரே, எனக்குள்ள சந்தேகம் இருக்கு, அவிசுவாசம் இருக்கு, விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்கப்பா, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. உடனே ஜெபத்துல கேட்டுறணும். தன் குற்றத்தை உணர்ந்து கேட்கும் போது கர்த்தர் உதவி செய்கிறார். விசுவாசத்தை தந்து அந்த தகப்பனுடைய பிள்ளையை விடுவிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 15வது, அருவருப்புகளை செய்கிறவர்களின் ஜெபம் கேட்கப்படுவதில்லை. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 15-18 நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர், மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று என்னுடனே சொல்லி, ஆகையால் நானும் உக்கிரத்தோட காரியத்தை நடத்துவேன். என் கண் தப்ப விடுவதில்லை, நான் இறங்குவதில்லை. அவர்கள் மகா சத்தமாய் என் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பதில்லை என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த அருவருப்புகள் செய்கிற அவர்களுக்கு தேவன் என்ன செய்ய மாட்டார்? பதிலை அருவருப்புகளை செய்கிறவர்களின் ஜெபம் ஒருபோதும் கேட்கப்படாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16வது, எத்தனை அனுபவம் இருக்கு பாருங்க, எவ்வளவு நேரம் தான் இல்லை. கடைசியா 16வது நாம் பார்க்கிறோம், பொல்லாத கிரியைகளை செய்கிறவர்களின் ஜெபம் கேட்கப்படுவதில்லை. மீகா 3வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்களானபடியினால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்து கொள்வார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நம்ம யாருடைய ஜெபத்தை தான் தேவன் கேட்பார்? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாய் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிறவருடைய ஜெபத்தை தேவன் கேட்பார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65:24. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். நாம் எப்பொழுதும் தேவனுக்குள் நிலைத்திருக்கும் போது தேவன் எப்பொழுதும் நமது ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 116வது சங்கீதம் 1வது வசனமும் 2வது வசனத்தையும் பார்க்கும்போது, கர்த்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுவேன், அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியினால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன் என்று இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் இந்த வேளையில கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஜெபத்துக்கு வானங்கள் திறக்கப்படுகிறதா? அந்த வேளை நாம் கவனிப்போமாக. நம்முடைய ஜெபத்தை அவர் தள்ளாதவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த திருவசனத்துக்கு எத்தனை பேர் நாம் ஒப்பு கொடுக்கிறோம்? ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவ ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் பண்ற ஜெபத்துக்கு வானங்கள் திறக்கப்படுதா? உடனே பதில் வருதா? அப்படி இல்லை என்றால் நீ ஒரு தீர்மானம் பண்ணு. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாம் எவ்வளவோ உமக்கு முன்பாக நான் எவ்வளவோ உம்மை விட்டு தூரமா நான் இருக்கிறேன். கர்த்தா, உம்முடைய பிள்ளையா இருப்பதற்கு நான் தகுதி இல்லாதவனாய் இருக்கிறேன். நான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், உம்மோட உடன்படிக்கை பண்ணிட்டேன். கர்த்தாவே, ஏன் என்னுடைய ஜெபம் கேட்கப்படுவதில்லை? ஆண்டவர், நான் ஜெபிக்கும் போது முழங்கால் படியிட்டு வலது கரத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்கும் போது என் ஜெபத்திற்கு வானங்கள் திறக்கப்பட வேண்டும். நீங்க எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா? ஒவ்வொருவரும் நாம் சிந்திப்போமாக. ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்துக்கு வானங்கள் திறக்கப்படட்டும், உடனடியாக பதிலை தாங்க, என்னை சரிப்படுத்துங்கப்பா. ஏன் நம்ம சொல்லக்கூடாது? ஒவ்வொருவரும் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, நாம் பண்ற எளிமை உள்ள ஜெபம், ஆண்டவரை நீங்க ஜெபத்தை தள்ளி விடுகிறவர் அல்ல. ஆண்டவர், என் ஜெபத்தை நீங்க கேட்டு எனக்காக வானங்கள் திறக்கப்படட்டும். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டதை எனக்காக கர்த்தாவே நான் ஜெபம் பண்ணும் போது எனக்காக கர்த்தாவே வானங்கள் திறக்கப்படட்டும்.
எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா? ஒவ்வொருவரும் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. முடிஞ்சவங்க முழங்கால் படியிடுவோமாக. முடியாதவங்க எழுந்து நின்று நாம் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. நம்முடைய தேவன் ஜெபம் பண்ணும் போது வானத்தை திறக்கிறவர். நீ வழிவாசல் திறக்கும் வரை நீ தட்டி கொண்டே இரு. தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நீ தட்டி கொண்டே இரு. வழிவாசலை கதவு திறக்கும் வரை நீ விடாமுயற்சியோடு ஜெபத்தின் மூலமாக தட்டி கொண்டே இரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீ நாம் பண்ணுகிற ஜெபத்திற்கு வானங்கள் திறக்கப்படும். நீ விசுவாசிக்கிறாயா? இந்த வானங்கள் திறக்கப்படணும்னா நீ கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். நீ ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி. நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சற்று நேரம் நீ சிந்தித்து பார். ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்திற்கு கர்த்தாவே, என்னையை சொல்லிக்கிறதுக்கு நான் சொல்லிக் கொள்றதுக்கு நான் பெரிய மனுஷன் அல்ல. ஆண்டவரே, நான் பெரியவன் ஒன்றும் இல்லை. நான் ஒரு களிமண். கர்த்தாவே, நான் ஒரு மண்ணா இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த மண்ணான மனுஷனை என்னை புறம்பே தள்ளாதபடி உம்முடைய நிழலிலே வைத்துங்களை பராமரிக்கிறீங்க, பாதுகாத்து நடத்துறீங்க. ஆண்டவரே, நான் ஜெபம் அடியேன் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என் ஜெபத்திற்கு வானங்கள் திறக்கப்படட்டும், வழிவாசல் திறக்கட்டும். ஒவ்வொருவரும் நீங்க அறிக்கை செய்யுங்க. ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. நிச்சயம் உன்னுடைய ஜெபத்திற்கு வழிவாசலை திறப்பார். ஊழியக்காரர் தான் ஜெபிச்சா இந்த வானம் திறக்கப்படும் என்று நீ நினைக்க வேண்டாம். உன்னுடைய ஜெபத்திற்கு வானங்கள் உடனடியாக திறக்கப்படும். அதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீ ஜெபத்துல தேவ ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலும் நிலைத்திரு. தன்னை தாழ்த்தி ஜெபத்தின் மூலமாக தேவனோடு பேசு. எவ்வளவு நேரம் நீ பேசணுமோ நீ ஜெபத்தின் மூலமாக பேசு. ஆண்டவரே, நீ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீங்க நான் பண்ற ஜெபத்துக்கு வானங்கள் திறக்கப்படட்டும். நான் பாவியாகிய மனுஷன் தானப்பா. ஆண்டவரே, நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நான் பண்ற ஜெபத்துக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, வானங்கள் திறக்கப்படட்டும், வழிவாசலை திறங்க. நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று நீ சொல்லுவாயா? நீ எத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள் போதும். நீ ஜெபத்தின் மூலமாக கர்த்தரிடம் நீ கேள். கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அவர் உனக்கு மறு உத்தரவை தருவார். நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். தேவனுடைய பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது. நீ மௌனமாயிருக்க வேண்டாம். ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. இது சரியான நேரம். இந்த நடு ராத்திரியிலே கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு. பவுலும் சீலாவும் நடு ராத்திரியிலே கர்த்தரை பாடி துதித்தார்கள். எல்லாருடைய கட்டுகளும் பாவ கட்டுகளும் அருந்தது. இடம் அசைந்தது. ஒரு மனப்பட்டு கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு. நம்முடைய ஜெபத்துக்காக வானங்கள் திறக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. நீ தட்டிக்கொண்டே இரு. ஜெபத்தின் மூலமாக தட்டிக்கொண்டே இரு. அப்பொழுது உனக்கு வழிவாசல் திறக்கும். நம்முடைய தேவன் வழிவாசலை திறக்கிற தேவன். நம்முடைய தேவன் இறங்குகிற தேவன். தாவீதின் குமாரன் என்றால் நமக்கு இறங்குகிற தேவன், இரக்கத்தின் தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அவர் உன் நினைவாய் இருக்கிறார். அவர் உன்னை மறப்பதில்லை. அவர் நீதியின் ராஜா. உனக்கு நீதி செய்வார். அவர் பரிசுத்தர். அவர் உன்னதமான தேவன். அவர் சமாதான பிரபு. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். உன் நம்பிக்கையை ஒருபோது விட்டுவிட வேண்டாம். விசுவாசத்தை எனக்குள்ள வர்த்திக்க செய்யுங்க. ஆண்டவரே, நீர்தான் என் தேவன். நான் உம்முடைய பிள்ளை. நீர் எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாகிய ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னுடைய ஜெபத்திற்கு ஆண்டவரே உம்முடைய வழிவாசல் கர்த்தாவே திறப்பீராக. என் ஜெபத்துக்கு வானங்கள் திறக்கப்படட்டும் என்று நீ சொல்லுவாயா? ஒவ்வொருவரும் நான் ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா. மௌனமாயிருக்க இது காலம் இல்லை. இயேசு ராஜா சீக்கிரம் வெளிப்பட போகிறார். பரிசுத்தம் உள்ள ஜனங்களை சேர்க்கும்படியாக வரப்போகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்களை
சேர்க்க வரப்போகிறார். சிந்தையில் சுத்தமுள்ள ஜனங்களை சேர்க்க வரப்போகிறார். உண்மை உத்தமமுள்ள ஜனங்களை சேர்க்க வரப்போகிறார். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. இதோ என் ஜனமே, நீ மனம் திரும்புவாயாக, மனம் திரும்புக்கு ஏற்ற கனிகளை நீ தருவாயாக. நீ விசுவாசத்தோடு நீ ஜெபத்துல நிலைத்திரு. வேத வாசிப்பிலும் நீ தேவனுடைய உறவில் ஐக்கியத்தில் தேவனுக்கும் உனக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கிறதா? அதில் நிலைத்திரு, திடமனதாயிரு, காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருந்து சதா காலமும் நம்மளை நடத்த அது வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். வானங்கள் நம் ஜெபத்துக்கு திறக்கப்படாத காரணம் என்ன? அவரை பாவ அறிக்கை செய்வோமாக. அவர் வல்லமை உள்ளவர். ஜெபம் என்பது குடும்பத்தை பாதுகாக்கும், தேசத்தை பாதுகாக்கும், பிசாசுகளை துரத்தும். ஜெபம் வல்லமையுள்ளது. வல்லமையுள்ளவர், மிகுந்த சக்தி வாய்ந்தவர். அந்த தேவனை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஜெப ஆவி உனக்குள்ள பெருகட்டும். ஜெப தீபம் உனக்குள்ள எரியட்டும். ஹல்லேலூயா. ஆமென். வல்லமை. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபாவியை நீ இழந்தது உண்டு, ஆனால் புதுப்பித்துக்கொள். ஆதியில் இருந்த அந்த அன்பையும் ஜெபாவியும் எனக்கு தாங்க. நீ ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கும் போது உடனடியாக வானம் உனக்கு திறக்கப்பட வேண்டும். உடனடியாக உனக்கு பதில் கிடைக்க வேண்டும். அப்படி என்றால் நீ தேவனுடைய ஜெபாவியை நீ பெற்றுக்கொள். விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க என்று நீ கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கர்த்தரை கண்டடைவீர்கள். அல்லேலூயா. இதயத்தை சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சத்தம் நம் செவிகள் கேட்கட்டும். நம்முடைய இரண்டு கண்களும் தேவனை தரிசிக்கட்டும். அந்த சர்வ வல்லமையிலே தேவனை நோக்கி நீ கூப்பிடு. இப்பொழுது உன்னுடைய ஜெபத்திற்கு வானங்கள் திறக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உன் ஜெபத்துக்கு வானங்கள் திறக்கப்படுகிறது. மகிமை. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெப ஆவியினால் நிரப்பப்படு. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் நாம் ஜெபிக்கும் போது வானங்கள் திறக்கப்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெப ஆவியாருளும் தேவா, ஜெப தீபம் என்னிலும் எரிந்திடவே. ஜெப ஆவியாருளும் தேவா, ஓ மகிமை. ஜெப தீபம் என்னிலும் எரிந்திடவே. ஜெப சிந்தை தாரும் தேவா, ஜெயித்து நான் உம்முடன் வீற்றிடவே. ஜெப சிந்தை தாரும் தேவா, ஜெயித்து நான் உம்முடன் வீற்றிடவே. ஜெப ஆவியாருளும் தேவா, ஜெப தீபம் என்னிலும் எரிந்திடவே. ஜெப ஆவியாருளும் தேவா, ஜெப தீபம் என்னிலும் எரிந்திடவே. ஜெபாவினால் நிரப்புங்க. ஜெப தீபம் ஒவ்வொரு இளையங்களும் வெளியேற்றும். ஜெப சிந்தை தாரும் தெய்வா, ஜெப சிந்தையினால் நிரப்புங்க. உம்முடன் வீற்றிடவே. ஜெப ஆவியாருளும் தேவா, ஜெப தீபம் என்னிலும் எரிந்திடவே. ஜெப சிந்தை தாரும் தேவா, ஜெயித்து நான் உம்முடன் வீற்றிடவே. ஜெப சிந்தை தாரும் தேவா, ஜெயித்து நான் உம்முடன் வீற்றிடவே. ஜெப சிந்தை தாரும் தேவா, ஹல்லேலூயா. வல்லமை. உம்முடன் வீற்றிடவே. ஜெப சிந்தை தாரும் தேவா, ஜெயித்து நான் உம்முடன் வீற்றிடவே. ஜெப சிந்தை தாரும் தேவா, ஜெயித்து நான் உம்முடன் வீற்றிடவே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. விசுவாசமுள்ள ஜெபமே, விசுவாசமுள்ள ஜெபமே. பிணியாளிகளை ரட்சிக்குமே.
நோயாளிகளை ரட்சிக்குமே. ஜெபமே ஜெயம் ஜெபமே ஜெயம் ஜெபத்தா ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம் ஜெபமே ஜெயம் ஜெபத்தா ஜெயம் ஜெயமே. ஷகலக துரபக துடமானக துரபலக துடாய் ஷிகலக துரபலக துடோ ஷகலக துரபலக திடோ. ஆண்டவரே வல்லமை வல்லமை தேவ வல்லமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஜெப சிந்தையை அவர் தந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் ஜெபிக்கும் பொழுது வானங்கள், ஒவ்வொருவரும் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு வானங்கள் திறக்கப்படும். கர்த்தர் அது கேட்ட கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்தபடியால் நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சுத்திரம் 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 சுத்திரம். இந்த முழு இரவு ஜெபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர்பராய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த முழு இரவு ஜெபத்துக்கு என்ன நோக்கத்துக்காக வந்தாங்களோ அந்த நோக்கம் தேவனுடைய சித்தத்தின்படி கர்த்தர் தாமே தந்து வாய்க்கை செய்ய முடியாக, அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் யாவையும் அருள் செய்ய முடியாக கர்த்தர் தாமே தந்து சமாதானத்துடன் வீட்டுக்கு திரும்பி போக கர்த்தர் நன்மையானதை தந்து கர்த்தர் வழி நடத்த முடியாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சுத்திரம் 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 சுத்திரம். இந்த ராக்காலங்கள வீடுகளுக்கு போய் இங்க இருக்கிறவங்க தங்கலாம். ஆலயத்தில் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் காண வேண்டும். அவ்வீடுகளுக்கு போறவங்களும் ஜெபத்தோடு இருங்க. கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாய் தரிசனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசுவார். பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் தர முடியாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சுத்திரம் 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 சுத்திரம். எல்லா துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சுத்திரம் 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 சுத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் மே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, அந்த முழு இரவு ஜெபத்தை நீங்க ஆசீர்வதித்தபடியால் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஒவ்வொரு பகுதிகளும் நீங்க ஆசீர்வதித்து தந்தீங்களே, உமக்கு நன்றி ராஜா. பாடல் பகுதி, ஆராதனை பகுதியில் தீர்க்க தரிசன வரங்கள் ஆண்டவரே கர்த்தாவே கிரியை செய்ததே, தீர்க்க தரிசன வார்த்தை மூலமா பேசினீங்களே, உமக்கு நன்றி ராஜா. ஜெப பகுதியை நீங்க ஆசீர்வதித்தீங்களே, தேவ செய்தியை நீங்க ஆசீர்வதித்தீங்களே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் கர்த்தாவே ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டதே, அதுபோல நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கும் போது வானங்கள் திறக்கப்பட, வழிவாசல் திறக்கப்பட, அதுக்கேற்ற கிருபைகளை எங்களை ஒவ்வொருவருக்கும் நீங்க தந்து வழி நடத்துங்க. இந்த பூமியில கடைசி எக்கால சத்தம் கேட்கும் போது உண்மை சந்திக்க எங்களை ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. இந்த முழு இரவு ஜெபத்துக்கு வந்தவர்கள் ஒவ்வொரு ஜீவியத்து மாற்றங்களை காணட்டும், ஆசீர்வாதங்களை நன்மையும் காணட்டும். உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் ஒவ்வொரு மேலும் காணப்படட்டும். தொடர்ந்து காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. நான் தொடர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா.